पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 15வது சாப்டருக்கான சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்திங்கன்னா புருஷோத்தம யோகத்தில் 4 ஸ்லோகங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். 4 ஸ்லோகங்களும் எதுக்காக அப்படின்னா, முதல்ல சம்சாரத்தை ஒரு அஸ்வத்த விருட்சமாக கல்பனை பார்த்திங்கன்னா 2 ஸ்லோகங்களில் பண்ணுச்சு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா என்ன, 2 ஸ்லோகங்களில் கல்பனா பண்ணிவிட்டு 3வது ஸ்லோகத்தில் சொல்லிச்சு இந்த சம்சார விருட்சத்தை எப்படி கல்பனை பண்ணிச்சோ அது மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் அது தெரியாது. ஏன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த ஜெகத்து பார்த்திங்கன்னா மாயாமயம். இதுக்கு ஆதி இல்லை, அந்தமில்லை, மத்தியமும் இல்லை. இப்படிப்பட்ட இந்த சம்சார விருட்சத்தை எப்படிப்பட்டதா இருக்கு? ஆதி இல்லை, அந்தம் இல்லை, ஆனால் சுவிரூட மூலம், அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம், ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா நல்ல வேர் பார்த்திங்கன்னா ஆழமாக போயிருக்கு. அவ்வளோ ஈஸியாக பார்த்திங்கன்னா இதை வெட்ட முடியாது. இதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்த்திங்கன்னா இது போயிட்டோம் அப்படின்னு இப்படி தள்ளி விட்டா கீழே ஒரு கிள்ளி போடுற மாதிரிலாம் போட முடியாது. சம்சார விருட்சம் சுவிரூட மூலம்னு சொல்லியிருக்கு. நல்ல வேர் ஆழமாக போயிருக்கு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, ஒரே ஒரு தான் காரியம் பண்ணணும். அசங்கம் அப்படின்ற வால்னால ஒரு கோடாரி வச்சுக்கணும். அசங்கம். அசங்கத்தை பார்த்திங்கன்னா எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்லையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கர்மயோகத்திலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ கர்மயோகம் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிட்டாச்மெண்ட் வரவே வராது. அப்போ அந்த அசங்க சஸ்திரத்தை பார்த்திங்கன்னா மெதுவாக கர்மயோகத்திலேருந்தே ஆரம்பித்தாதான் தத்துவ ஞானம் வரும்போது இது என்ன ஆகும், இது பொய், இது சம்சாரம் பொய் அப்படின்னு ஒரு மனநிலை நமக்கு வரும். யாரெல்லாம் கர்மயோகத்தில் பிரவருத்தி பண்ணலையோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆகாது, இது பொய்ன்னு தோணவே தோணாது. அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்திங்கன்னா சொல்லும்போது சொல்லுவார், பலாப்பழத்தை வெட்டும் போது என்ன பண்ணணும், கையில் எண்ணெயை பூசிக்கிட்டு பலாப்பழத்தை வெட்டுற மாதிரி
இந்த கர்மயோகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு லேயரை கிரியேட் பண்ணிடும். மனசுக்குள்ளார ஆசையில்லாத தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அந்த ஆசையில்லாத தன்மை வரும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்காமமாக பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணும்போது தான் அந்த மேலே வந்து நமக்கு மனசுக்கு வந்து ஒரு கோட்டிங் கிடைக்குது. அசங்கம் அப்படின்னு கோட்டிங். அந்த அசங்க தன்மை அப்படின்றத வச்சுக்கிட்டு சஸ்திரத்தினால திருடமாக வெட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா 4வது ஸ்லோகம் சொல்லிச்சு, இது பொய் அப்படின்னு நேத்தி பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும், நேத்தி பண்ணுறதுக்கு பிறகு தான் திருடமாக இந்த சஸ்திரத்தினால வெட்டுறது. நல்ல விவேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகணும் அப்படின்னா கர்மயோகத்தை நிச்சயம் பண்ணி ஆகணும். நிச்சயம் கர்மயோகத்தை பண்ணதுக்கு பிறகு சாஸ்திரத்தை படிக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டிட்டாச்மெண்ட்டோடு இருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், நேத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். இல்லைன்னா நேத்தி நடக்க முடியாது. இது பொய், இது சொப்பனம், இது திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பல்ஸ் ஆகாமல் வெளியில் வந்து இருக்கிற விஷயங்களில் ஈர்த்துக்கிட்டு போகாமல் சொஸ்தமாக இந்த மனசு வந்து வெளி விஷயங்களில் ஈர்க்கப்படாமல் இருக்கும்போது ததப்பதம் தத்பரிமார்கிதவ்யம். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பரமாத்மா ஆத்மாவாக இருக்கான்னு சாஸ்திரம் சொல்லுது, பார்ப்பவனாக இருக்கான்னு சொல்லுது. அந்த பகவானை வந்து பார்த்தீங்கன்னா உள்நோக்கி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறது, தேடுறது, அகமுகமாக ஆகி அந்த பரமாத்மா எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு வந்து ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் என்ன பண்ணுறேன், மனசில் இருக்கிற நான் தேடுறேன். யோக சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இந்த மனசை எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசை பற்றி பேசும்போது ஒரு காந்தமணி அப்படின்னு சொல்லுது, மேக்னெட். இந்த மேக்னெட் என்ன பண்ணுதுன்னா, இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் நான் அப்படின்ற பரமாத்மா நான் அப்படின்றதையும் தன்னோட இணைச்சிக்குது. இந்த மனசு வெளியில் இருக்கிற விஷயங்களையும் என்ன பண்ணுதுன்னா கவர்ந்து இழுத்துக்குது. இப்போ இந்த மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டினா நானோடையும் சேர்ந்திருக்கு, கூட விஷயங்களோடையும் சேர்ந்திருக்கு. அதான் இந்த மனசு பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மனசை என்ன பண்ணணும், ஜீவப்பிரதானமாக இருக்கிற மனசை இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் சதா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்க அந்த பிம்பபூதமாக இருக்கிற பரமாத்மாவை நோக்கி திருப்பணும், உள்ள திரும்பி தேடணும். அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. அதுக்கு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணணும். அதுக்கு தான் நிஷ்காமிய கர்மயோகத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், சகுன ஈஸ்வர உபாசனையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறோம். சகுன ஈஸ்வர உபாசனை வந்து பார்த்தீங்கன்னா பிராண தத்துவம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சகுன ஈஸ்வர உபாசனை வரும். அதுக்கப்புறமும் தேடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்த சைத்தன்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தினால அடையிறது அப்படின்னு வச்சிருக்கு. அப்போ ததப்பதம் தத்பரிமார்கிதவ்யம், அந்த பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேடி கண்டடைய வேண்டும். ஏன் அந்த பதத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயகா, ரிஷிமார்களும் யோகிகளும் எந்த பதத்தை அடைந்து திரும்ப வருவதில்லையோ அப்படிப்பட்ட பதம்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமபதம். தமேவ சாத்தியம் புருஷம், அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தியம் புருஷம், ஆத்திய புருஷன். அந்த புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்து தான் பிரவிற்த்தியானது பிரசுருதா புராணி. இந்த பிரவிற்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப யோசிக்க வேணாம். நம்ம தூக்கத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், அந்த தூக்கத்திலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் திரும்ப வெளிப்பட்டிருக்கு. திரும்ப இதெல்லாம் அங்கே போய் தான் லயம் அடையும். அப்போ அந்த தூக்கத்தில் இருக்கிற நான் அப்படின்ற அந்த ஒரிஜினல் நான், அந்த ஒரிஜினல் நாளுக்கு பக்கத்தில் எது இருக்குது, ஒன்றும் தெரியலன்ற அந்த மாயா இருக்குது. அதிலிருந்து தான் இந்த கிரியேஷன் எல்லாம் உண்டாச்சு. பகவான் வந்து மாயாவி மாதிரி தன்னோட மாயையை வச்சு இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறார். திரும்ப அங்கேயே தான் லயமாகிறோம். அந்த புருஷன் தான் ஆத்தியம் புருஷன், பேர் ஆத்திய புருஷன், அவர் தான் ஆதி புருஷன். அந்த பரமாத்மாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரபத்தியே சரணாகதி பண்ணுறேன். வாஸ்தவத்தில் சரணாகதி எது அப்படின்னா நம்ம வெளியில் சொல்கிற சரணாகதிலாம் இல்லை. சதா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அந்த ஸ்புரணமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அந்த பரமாத்மாவையே பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆவான், பிரம்மவேத பிரம்மைவ பவதி, இந்த ஜீவன் என்ன ஆகிறான், பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது 5வது ஸ்லோகத்திலிருந்து. அந்த பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் அடைவார்கள்
எந்த விதமா இருக்கின்றவர்கள் அந்த பதத்தை அடைகின்றார்கள், வைஷ்ணவ பதத்தை, சர்வ வியாபகமா இருக்கிற அந்த பரமபதத்தை யார் அறிவார்கள், அடைவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. 5வது ஸ்லோகம். நிர்மாணமோகாஜிதசங்கதோஷாஹ நிர்மாணமோகாஜிதசங்கதோஷாஹ அத்யாத்மநித்யா விநிவృத்தகாமாஹ அத்யாத்மநித்யா விநிவృத்தகாமாஹ द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत् गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्. இதுக்கு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த பாடம் படிக்கிறதுலயே கூட கொஞ்சம் கர்மயோகம் சேர்ந்து கொஞ்சம் உபாசனையும் சேர்ந்தாதான் கிளாரிட்டியே கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய கேப் இருக்கும் புரிதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் இந்த கர்மயோகமும் இந்த உபாசனையும் சேராம உங்களுக்கு என்ன ஆகும்னா சித்த சுத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகாது. ஒரு பரோட்ச ஞானம் கிடைக்கணும்னாவே, அதனால்தான் உங்களை எல்லாத்தையும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கர்மயோகத்திலையும் ஒரு உபாசனத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு. காலையில யார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு உபாசனைக்காக பண்ணிட்டு நீங்க கிளாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா நல்ல கிளியரா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடியில இருக்கிற ஃபாக் வந்து பாத்தீங்கன்னா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்ணாடியில முகம் நல்லா தெரியும். அதே மாதிரி அழுக்கடைஞ்ச பாத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், பீத்தாம்பரி போட்டு நல்லா தேய்ச்சி கழுவும் போது நல்லா அந்த பித்தளை பாத்திரங்களும் காப்பரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பளபளக்கிற மாதிரி இந்த கர்ம உபாசனைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகமும் உபாசனையும் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணுது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள ஞானம், யதார்த்தமான ஞானம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானம் முதல்ல உண்டாகும். அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தையும் உபாசனையும் செய்ய வேண்டும். சித்தஸ்ய சுத்தையே கர்ம, கர்மந்தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை சுத்தி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தகுதியை உண்டு பண்ணும். சரி, இந்த பண்ணதுக்கு பிறகு உள்ளது உள்ளபடி வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகிறது அப்படின்னா பரோட்சம். இப்ப என்கிட்ட இருக்கு, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கொஸ்டின் சாஸ்திரத்துல கேட்டாலும், பிரம்மசூத்திரம் வரைக்கும், பிரஸ்தானத்திரயத்திலையும் யோக சாஸ்திரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியோட நான் பதில் சொல்ல முடியும் என்னால. இது என்கிட்ட இருக்கிற ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரோட்சம் அப்படின்னு பேர். திருட பரோட்சம் என்கிட்ட இருக்க ஞானம். ஆனா அனுபூதிக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இது பத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பத்தாது. இந்த திருட பரோட்சத்தை வச்சுக்கிட்டு அபரோக்ஷ ஞானத்தை, அனுபூதியை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடையணும், அந்த பரமார்த்த தத்துவத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும். அப்ப அதுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து நிர்குண உபாசனைக்கு அப்படின்னு 12th சாப்டர்ல 13வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் நல்ல ஒரு 35 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருக்காருங்க. அதே விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுது. இப்ப அதே மாதிரி சிரவணத்துக்கு அதிகாரி ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்ல அமானித்துவம் அதம்பித்துவம்னு ஒரு 20 குவாலிட்டிஸ் நம்ம பார்த்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துக்கு இருக்கிற குவாலிட்டி, அதுக்கப்புறம் சிரவணம் பண்ணி மனனம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போய் அனுபூதி பண்றதுக்கு ஒரு குவாலிட்டி. ரெண்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், இவ்வளவுதான். சிரவணத்துக்கு ஒரு குவாலிட்டி, நிதித்தியாசனத்துக்கு ஒரு குவாலிட்டி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆகும் நிதித்தியாசனத்துக்கு. இப்ப ஆத்மானுபூதி பண்றதுக்காக யாரெல்லாம் தகுதி அடைந்தவர்கள், யாரெல்லாம் அந்த பரமபதத்தை அடைவாங்க அப்படின்னா, முதல் கண்டிஷன் நிர்மாண மோகா. மானமும் மோகமும், மானம் அப்படின்னா அபிமானம். இந்த அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய அபிமானம் இருக்கு. என்னோட சரீரத்தை பத்தி, என்னோட இந்திரியங்களை பத்தி, என்னோட மனசை பத்தி, என்னோட புத்திசாலித்தனத்தை பத்தி, நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு ரொம்ப கர்வமும் மானமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பொய்யின்றத எல்லாத்தையும் நான் சத்தியம் சத்தியம் நம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தையே சத்தியம்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இது மோகம்னு பேரு. அப்ப மானமும் மோகமும் வந்து ஒரு நல்ல சிரவணம் பண்ண 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 நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைனா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார நல்ல ஸ்பஷ்டமா நமக்கு தெரியணும்.
இது எல்லாம் சொப்பனம், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு, எதுவும் எந்த சாதிப்பும் நான் சாதிக்கலை அப்படின்னு ஒருத்தருக்கு நல்லா தன்னை பற்றி ஒரு கால் தூசி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் பெரியவங்கள்லாம் பேசும்போது நாயினும் கடையேன் அப்படின்றாங்க. நாய்க்கும் கீழே நான் அப்படின்னு. நாய்க்கும் கீழே திருவாச்சகத்திலலாம் பயன்படுத்தும் போது அப்படிதான் யூஸ் பண்றார். சின்ன நாயை காட்டிலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யதார்த்தம் அதுதான் வாஸ்தவத்தில். ஒரு மண்ணாங்கட்டி இல்லை நம்ம. அப்போ மானம் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி இது வந்து சத்தியம் இல்லை. இது நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எல்லாம் நாசமாயிட்டு இருக்கிறது. இது எல்லாம் அனித்தியம் அப்படின்னு மோகத்தையும் விட்டுறது. இது குவாலிட்டி. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது ஜித சங்க தோஷாகா, பற்றுதல். நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, பற்றுதல் அப்படின்னா சங்கம் அப்படின்னு பேரு. இது எல்லாத்துலேயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு, என்னோட சொத்துபத்திலிருந்து, என்னோட உறவுகள்ல இருந்து, இந்த தேசத்திலிருந்து, நான் தமிழன், நான் இந்தியன் அப்படின்னு, நான் இந்து மதம், நான் அந்த மதம், இந்த மதம், எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு பற்றுதல் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல. இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல நிறைய பற்றுதல் இருக்கு. அப்ப இது மாதிரி யாராவது சாஸ்திரத்துக்கு ஆப்போசிட்டா பேசணும் எனக்கு அவ்வளோ கோபம் வருது. என்ன இப்படி சாஸ்திரத்தை காப்பாற்றாமல் இருக்காங்களேன்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு எனக்கு அதில் மேலே வந்து ஒரு பற்றுதல் இருக்கு. இது எல்லாம் பற்றுதல் தான். இந்த எல்லா பற்றுதலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவனா இருக்கணும். இது எல்லாம் பொய், இது எல்லாம் சொப்பனம், திருஷ்யம் அப்படின்றதுல மனசுல வச்சுக்கிட்டு இதுல எந்த அட்டாச்மெண்ட்டும் எது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகாரமா இருக்கிறது ஜிதசங்க தோஷகன்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் அத்தியாத்ம நித்தியாக, முக்கியமான குவாலிட்டி. ஞானிக்கு இது சிரவணம் பண்றதுக்கு 19வது குவாலிட்டி, 20வது குவாலிட்டி இந்த 13வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. மொத்தம் 20 குவாலிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு. சிரவணம் பண்றவங்களுக்கு அத்தியாத்ம நித்தியாக அப்படின்னு ஒரு குவாலிட்டி. அத்தியாத்ம நித்தியத்துவம், அத்தியாத்ம நித்தியத்துவம் அங்க சொல்லும் போது அத்தியாத்ம நித்தியம்னா என்ன அர்த்தம்? சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாத்ம சாஸ்திரம் இருக்குல்ல, ஆத்ம விஷயம், அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். 13, 11 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு 2 குவாலிட்டி. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவ ஞானார்த்த தர்சனம் அப்படின்னு 2 குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணணும்? சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம விஷயத்தையே சதா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. பிரம்மத்தையும் ஆத்மாவையும் இந்த மாயையும் இந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க எல்லாத்தையும் சதா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னு பேர். ஆமா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவாலிட்டி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடயே நம்ம என்ன பண்ணிக்கணும்? தத்துவ ஞானார்த்த தரிசனம்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? சதா வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. எப்படி மோட்சம் அடையிறது, எப்படி மோட்சம் அடையிறது, என்ன பண்ணணும்? இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரவணம் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மனனத்தையும் நான் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். முடிய போகுது. மனனமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி மோட்சத்தை அடையிறது, என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன செய்யலாம். உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடையிறத பற்றி உள்ளுக்குள்ளார சதா சிந்தனை போயிட்டே இருக்கு. ஒரு பெரிய ஒரி அது. எப்படா அடையிறது, பெரியவங்கெல்லாம் அடைஞ்சது எப்படி நம்ம அடையிறது அப்படின்னு அதுலேயே சிந்தனை இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா துவந்த்வைர் விமுக்தாக. துவந்த்வைர் விமுக்தாகனா என்ன அர்த்தம்? இரட்டைகள்ல இருந்து விடுபட்டவர்கள். துவந்துவங்கள் அப்படின்னா இரட்டைகள், டுவாலிட்டி, இதுல இருந்து விடுபட்டவர்களா? லாபம் வந்தா என்ன, நஷ்டம் வந்தா என்ன, சுகம் வந்தா என்ன, துக்கம் வந்தா என்ன, வெற்றி வந்தா என்ன, தோல்வி வந்தா என்ன, மானம் வந்தா என்ன, அப்பமானம் வந்தா என்ன, எல்லாம் வரும் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது, மாயாமயம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நிலை இல்லை. ஆகமா பாயினக அப்படின்னு வந்து போகின்றவைகள் திருஷ்யம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல எல்லாத்துல இருந்தும் கவனம் கொடுக்காம விடுபட்டவர்களாக இருப்பவங்களுக்கு பேரு துவந்துவைர் விமுக்தாகான்னு பேர். அந்த துவந்துவங்கள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகதுக்க சஞ்ஞைஹி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். சுகதுக்கம் முதலிய பெயர்களை உடையது. சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், மானம், அபமானம், வெற்றி, தோல்வி, பசி, தாகம், இதெல்லாம் இரட்டைகளா இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருந்து
அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா துவந்துவம்னு பேர். அவைகளிலிருந்து விடுபட்டவர்கள், உதாசீன பாவம் வந்துடணும். அது மட்டும் இல்ல, கச்சந்தி அமூடாகா. இப்ப இந்த குவாலிட்டிஸ்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து நல்லா வேதாந்தையும் நல்லா கேட்டு ஜெகத் சத்தியம் ஜெகன்மித்யா பிரம்ம சத்தியம் அப்படின்றதுல நல்லா புத்தி வந்துருச்சு அப்படின்னா, ஜெகன்மித்யா பிரம்ம சத்தியம் இதான் முக்கியமானது. அப்ப அந்த பிரம்மம் நானா இருக்கேன் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல தெளிவான ஞானம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, மோகம் விட்டு போச்சுன்னா அவங்களுக்கு பேரு அமூடாகான்னு பேர், மூடர்கள் இல்லாதவர்கள். இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தத்து பதம் அவ்யயம் பதம் கச்சந்தி, அந்த நாசமில்லாத அந்த ஈஸ்வரனுடைய பரமபதத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றார்கள், சென்றடைகிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. இப்ப யாராவது ட்ரை பண்ணுனீங்கன்னா என்ன பண்ணணும், சப்த ஞானத்தை தெரிஞ்சுக்கலாம் சுவாமி. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கூடயே டிராவல் பண்ணுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. புக்கெல்லாம் எடுத்து திரும்ப 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 உபனிஷத் புக்கெல்லாம் திரும்ப திரும்ப வாசிங்க. என்ன பிடிஎஃப் கொடுக்குறோனோ அதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ திரும்ப திரும்ப எங்கெங்கெல்லாம் டவுட் வருதோ அதெல்லாம் வந்து நான் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பரோட்ச ஞானம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் பரோட்ச ஞானத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மனசில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியார் சொல்கிறார், அந்த பதம் எப்படிப்பட்ட பதம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் 6வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ந தத் பாசயதே சூர்யः ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. ந தத் பாசயதே சூர்யः ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. முக்கியமாக சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போன ஸ்லோகத்தை நம்ம வந்து இது பண்ணணும். இந்த குவாலிட்டிஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் குருபரானந்த சுவாமியோட ஒரு முன்னாடி சின்ன வயசுலலாம் ரொம்ப ஃபேனாக இருந்தேன். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டார்டிங் பீரியட்லலாம் குருபரானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அவரோடது நிறைய கேசட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேசட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் ஆசிரமத்தில் இருக்கும்போது அது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி அதெல்லாம் ஆர்டர் பண்ணி அதெல்லாம் கேட்பேன், ஃபுல்லாக கேட்பேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருபரானந்த சுவாமியோட கேசட் வந்து ஒரு 5 கேசட்டாவது கேட்டுவேன், 5 கிளாஸ் ஆகுது. அவரோட ஃபுல்லாக பெரிய ஃபேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரிஷிகேஷ் போனதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஆச்சாரியார்கிட்ட என்னோட சுவாத்தியாயம் ஆரம்பிக்கும் போது நான் எப்போ பார்த்தாலும் வேல்யூஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ என்னோடய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பராக எடுத்து ஒட்டியிருப்பேன். ஒட்டிட்டு என்ன பண்ணுவேன், இந்த வேல்யூஸை நான் இது பண்ணணும்னு நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. ஒரு நாள் என்ன பண்ணார், நான் ஏதோ உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தேன். என்னோட ஆச்சாரிய சுவாமி என்ன பண்ணார், உள்ள ரூம்குள்ளார வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்தார். பேப்பராக தொங்குது. பேப்பராக தொங்கும், என்னப்பா அதெல்லாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இதெல்லாம் டெவலப் பண்ணணும் சுவாமி அப்படின்னு. எத்தனை குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது மாதிரி 35 குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12th சாப்டரில் சொல்லுது. அதுக்கப்புறம் 13வது சாப்டரில் ஒரு 20 குவாலிட்டிஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம், அதில் கொஞ்சம் சொல்லுது. இப்போ மொத்த குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த 50-100 குவாலிட்டிஸ் இருக்கும் சாமி. இதெல்லாம் நான் டெவலப் பண்ணணும், ஒவ்வொன்றா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். முட்டாளா நீ அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன சாமி அப்படின்னு. முட்டாளா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சரியர் சொன்னார், பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான 2-3 சூத்திரம் இருக்குது, ஒரு அதிகரணம் இருக்குது. சர்வாபேக்ஷாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்குது. அந்த அதிகரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, கர்மயோகம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சாதனம், அதுக்கப்புறம் உபாசன யோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்தர சாதனம், பாக்கிய சாதனம் ஆந்தர சாதனம்னு 2ஆக பிரிச்சிருக்கு. எங்கள் ஆச்சரியர் சொன்னார், இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக நீ பண்ணின அப்படின்னா அதெல்லாம் டெவலப்பே ஆகாது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஆஹா இது தப்பாச்சே அப்படின்னு தெரிஞ்சது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்துவ குணத்தோட காரியங்கள் தான் இது எல்லா குணங்களும்.
எங்க ஆச்சாரியர் கிளியரா சொன்னார், சத்துவ குணத்தை வந்து பாத்தீங்கன்னா நீ டெவலப் பண்ணினா மற்ற குணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னால வந்துடும். சத்துவ குணத்தை இது பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் நாசம் பண்ணணும். இந்த ரஜோகுண தமோ குணத்தை நாசம் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நிஷ்காமிய கர்ம யோகத்தையும் நிஷ்காம உபாசனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜப அனுஷ்டானத்தை வந்து நித்தியம் ஜபத்தையும் பிராணாயாமத்தையும் அபியாசம் பண்ணிக்கிட்டு இந்த சாஸ்திரத்தை நீங்க சிரவணம் பண்ணிக்கிட்டு இருந்தாவே சைமல்டேனியஸா என்ன ஆகும், சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக நீ எந்த தனித்தனியா ஒவ்வொரு குணத்தையும் வந்து நீ ஃபோக்கஸ் பண்ண வேணாம், எல்லா நல்ல குணங்களும் கூட பின்னாடி பின்னாடியே வந்துவிடும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பெரிய லைட்னிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சாஸ்திரத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது யோக சூத்திரம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, தனித்தனியா குணங்களை டெவலப் பண்றதை பத்தி இங்க எங்கேயுமே பேச்சு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கர்மயோகத்தை நீங்க அனுஷ்டானம் பண்ணும் போதே மனசு சஞ்சலம் இல்லாம போகும். பக்தி யோகத்தை பண்ணும் போதே உபாசனையை பண்ணும் போதே மனசு ஏகாகிர சித்தத்தை அடைய அடைய சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக தெய்வீக சம்பத்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தன்னால வந்துடும். அதனால எப்பவுமே என்ன பண்ணணும், நீங்க தனித்தனி குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சுக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணும், கர்மயோகத்தையும் உபாசனா யோகத்தையும் தான் வந்து பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நான் குணங்களை விருத்தி பண்றேன் அப்படின்னு ட்ரை பண்றாங்களோ சில நாள் நல்லா இருக்கும், சில நாள் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கிடும். ஏன்னா ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க எதுவும் பண்றது இல்லை. உபாசனையும் கர்மயோகம் பண்ணாம நான் குவாலிட்டியை டெவலப் பண்றேன் அப்படின்னா அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட நிக்கவே நிக்காது. ஏன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே 3 குணங்களை சார்ந்தது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ண கூட எல்லாம் வந்துடும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இங்க வந்துருங்க, அந்த பதம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பதம் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது 6வது ஸ்லோகம் சொல்லுது, தத் பதம் தத் பாசயத்தே சூரியா. எந்த பதத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிரகாசிப்பதில்லையோ அந்த பதத்தை சூரியன் பிரகாசிப்பதில்லை. ரொம்ப யோசிக்காதீங்க, சூரியன் எங்க இல்லை அப்படின்னு பாருங்க. ஜாகிரதத்துல சூரியன் இருக்கான், சொப்பனத்துல சூரியன் இருக்கானா சூரியனை நீங்க பார்க்கலாம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது சூரியனை பார்க்கலாம். சந்திரனையும் கூட நீங்க சொப்பனத்துல பார்க்கலாம். வாஸ்தவத்துல எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குறேன், நான் சுகமா இருக்கேன், அந்த இடத்துல வேற ஒன்றும் இல்லை. அப்ப அந்த எதுவுமே இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா இருந்தன்ற அறிவு எனக்கு உண்டாகுது. நான் இருக்கேன்ற அறிவு, இருந்தேன்ற அறிவு இருக்கு, அங்க ஒன்றுமில்லைன்ற ஒரு அறிவு இருக்கு. அப்ப நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை எதுவுமே இல்லை, ஆனா அங்க என்ன இருந்துச்சு, வெறும் ஆனந்தம் மட்டும் இருந்துச்சு. அதுதாங்க பரமபதம். இப்ப நம்ம டெய்லி தூக்கத்துல அடைகிறோம், அதை வந்து ஜாகிரதத்துல அடைஞ்சோம் அப்படின்னா அதுதான் பரமபதம். அப்ப வெறும் நான் மட்டும் இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு ஏக்கமே அத்விதீய தத்துவத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இங்க பண்றீங்க அப்படின்னா அந்த பதத்தை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிரகாசிப்பதில்லை. ந தத் பாசயத்தே சூரியா. இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரகாசிக்கிற சூரியன் அந்த பரம தத்துவத்தை வந்து பிரம்ம தத்துவத்தை பிரகாசிப்பதில்லை. ந சசாங்கோ, சசாங்கக அப்படின்னா சூரியன் பேர், சந்திரன் பேரு. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில இந்த உலகத்தை எல்லாம் பிரகாசிக்கிறான், ஆனா இந்த ஆத்ம தத்துவத்தை அந்த சந்திரனும் பிரகாசிப்பதில்லை. கரண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், தீபத்தை கேண்டில் ஏற்றியோ இல்லை தீபத்தை வச்சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அறியறோம். ஆனால் அந்த அக்னியும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுறதுல இந்த ஆத்ம தத்துவத்தை பிரகாசிப்பதில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்கத்வா ந நிவர்த்தந்தே, எந்த பதத்தை அடைந்த பிறகு திரும்ப வருவதில்லையோ தத்தாம பரமம் மம, அதுதான் என்னுடைய பரமபதம். இப்போ நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், தூக்கத்துக்குள்ளார போகிறோம், நல்ல ஆனந்தம் இருக்கு. இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு வந்து ஆனந்தமான விஷயம் எது அப்படின்னா டீப் ஸ்லீப்ல நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் தான் இருக்கிறதுலே உயர்ந்த ஆனந்தம். அதுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல வேற எந்த ஆனந்தமும் இல்லை. அந்த ஆனந்தத்தை அடையிறோம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். நம்ம டெய்லி காலையில வேக்கப் ஆயிடுறோம், திரும்ப தூக்க போறோம், திரும்ப வேக்கப் ஆயிடுறோம். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, டெய்லி தூக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியான மோட்சத்தை பகவான் காட்டிக்கிட்டே இருக்கார். எந்த இடத்துல தேகம் இல்லையோ மனசு இல்லையோ புத்தி இல்லையோ அந்த இடத்துல வெறும் ஆத்மஸ்வரூபம் மட்டும் இருக்கு, அதுதான் தூக்கத்துல.
ஆனா கூட என்ன இருக்கு? ஒன்றும் அறியவில்லைன்ற அந்த மாயா அவித்யா இருக்காங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கிறோம். ஆனா உட்கார்ந்து இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா இது பொய், இது பொய், இது பொய்ன்னு எல்லாத்தையும் பொய் பொய்ன்னு தேகத்தையும் மனசையும் இந்திரியங்களையும் இந்த மனசுல வர எல்லா தாட்டையும் திருஷ்யம் திருஷ்யம்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாம் நேர்த்தி ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் மட்டும் எப்ப இருக்கணும், அந்த நானை பாத்தீங்கன்னா ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த ஒரிஜினல் நான் திரும்ப பாத்தீங்கன்னா அவன் இந்த இந்த ஜெகத்துக்கு திரும்ப வருவதே இல்லை. பிம்பம் பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம் பிம்பத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவன் திரும்ப வருவதில்லை. இந்த ஸ்லோகத்துல சொன்னது பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார்? எதை அடைந்து யத்கத்வா ந நிவர்த்தந்தே. யாராவது ஜீவன் முக்தர்களை பத்தி பேச்சு வந்துச்சுன்னா இதெல்லாம் பிரமாணம். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? பிரம்மத்தை அறிஞ்சிட்டு திரும்ப வந்துருவாங்க, சரீரத்தை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது மாதிரி எங்கேயுமே சாஸ்திரங்கள் சொல்லல. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகின்றான். அவன் திரும்ப பாத்தீங்கன்னா சரீரத்தை அடைவதில்லை, ஜீவனா ஆகிறது இல்லை. அப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த பதத்தை அடைஞ்சா திரும்ப வருவதில்லையோ அந்த பதம் தான் என்னுடைய பரமபதம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லி முடிச்சார். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சொல்றார், ஏன் திரும்ப ரிட்டர்ன் வரமாட்டாம? இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ரிட்டர்ன் வரணும், நம்ம வீட்டுக்கு வந்தாகணும். எந்த இடத்துக்கு போனாலும் வெளியில ஊர் சுத்துறோம், ஊர் சுத்திட்டு பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப வந்துடுறோம். அமெரிக்கா போனாலும் திரும்ப வந்துடுறோம், லண்டன் போனாலும் திரும்ப வந்துடுறோம், எங்க போனாலும் பாத்தீங்கன்னா அந்த காரியம் முடிஞ்சோட திரும்ப வந்துடுறோம். அப்ப எல்லா கதிகளும் பாத்தீங்க அப்படின்னா போக்குவரவை உடையவை. சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்ப ரிட்டர்ன் வரணும், புண்ணியம் தீர்ந்து போனோன்னு. கீழே பாதாள லோகத்துக்கு போனா கூட பாத்தீங்கன்னா பாப்பத்தை அனுபவிச்சு அது தீர்ந்து போனோன்னு திரும்ப இந்த உலகத்துக்கு தான் வந்தாகணும். இந்த உலகம் தான் பாத்தீங்கன்னா பேஸ். அப்படி இருக்கும்போது திரும்ப வருவதில்லை அப்படின்னு சொல்றீங்களே சுவாமி, அப்படின்னா ஏன் வர்றதில்லை அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு தான் 7வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா, மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. சொல்லுங்கம்மா. இல்ல ஜீவலோகம்னு இந்த மனுஷலோகே இந்த தேகம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஜீவலோகம்ன்றதுக்கு அர்த்தம் ஜீவன் வாசம் பண்ற இந்த தேகம். இந்த தேகத்துக்கு பேர் ஜீவலோகம்னு பேர். அப்போ மமைவாம்சோ ஜீவலோகே அப்படின்னா இந்த சரீரத்துல இந்த தேகத்துலன்னு அர்த்தம். ஜீவலோகத்துல இந்த ஜீவலோகத்துல யார் இருக்கும்? நான் 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 நம்ம எல்லாம் ஜீவரா இருக்கோம்னு பாத்தீங்களா? கர்த்தா போக்தான்னு சொல்லிக்கிட்டு சம்சாரி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு அலையிறோம்ல. அப்ப இந்த ஜீவன் யாரு? ஜீவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இதுல பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, இந்திரியங்களோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்திரிய மனசோடு சேர்ந்து இருக்கிறவனுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா போக்தா இத்யாகு. போக்தாக்கு பேர் தான் யாரு? ஜீவன் அப்படின்னு பேரு. என்ன அப்படின்னா இந்திரியத்தோடு இந்திரியாணி ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தா இத்யாகுர் மனிஷினக. கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல 3:4 பாத்தீங்கன்னா ஜீவனை பத்தி சொல்லும்போது சொல்லுது. ஜீவன் யாரு? நம்மளை பத்தி தெரியணும்ல நமக்கு. நம்ம ஜீவன் நம்ம யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மேந்திரிய மனோயுக்தம். இந்த சைத்தன்யம் பாத்தீங்கன்னா எதுலெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல, இந்திரியங்கள்ல, தேகத்துல இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நான்றதோடு கூடி இந்திரியம் மனசு இதோடு சேர்ந்து போக்தா நான், கர்த்தா நான் அப்படின்னு எவன் நினைக்கின்றானோ அவனுக்கு பேரு ஜீவாத்மா அப்படின்னு பேர். அப்ப ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பிரதிபிம்ப சைத்தன்யம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தையும் இந்த மனசையும் இந்த இந்திரியங்களையும் நான் அப்படின்னு அபிமானிக்குது. அபிமானிச்சதுனால இதுல நடக்கிற கர்மங்களை எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னும் இந்த கர்மங்களால உண்டான கர்ம பலன்களை நான் போகம் பண்றேன் அப்படின்னும் இந்த ஜீவாத்மான்றவன் நினைக்கின்றான்.
அதுதான் இந்த ஜீவாத்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளக்ஷன், பிரதிபிம்பம். இந்த பிரதிபிம்பம் யாரு அப்படின்னும் போது ஆச்சாரியார் தெளிவா சொல்றார், இந்த பிரதிபிம்பம்னு சொல்லக்கூடிய ஜீவன் மமைவ அம்சோ, என்னுடைய நிச்சயமா என்னுடைய அம்சம்தான். பிரதிபிம்பம் யாரோட அம்சம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிம்பத்தோட அம்சம்தான் பிரதிபிம்பம். ஒரே ஒரு சந்திரன் வானத்தில் இருக்கான், அந்த ஒரு சந்திரனோட பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பங்கள் எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்கெல்லாம் பிரதிபிம்பிக்குது. திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து. ஜலச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அநேகமாக இருக்கான், ஆனால் அது எல்லாத்துக்கும் பிம்பம் எத்தனை? ஒரே ஒரு பிம்பம் தான் வானத்தில் இருக்கிற சந்திரன். ஒரே சூரியன் தான், எங்கெங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுறான். அப்போ பிரதிபிம்பம் அநேகம், பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிம்பமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பரமாத்மா. அவர் சொல்றார், என்னுடைய அம்சம்தான் இந்த லோக்கத்தில் இருக்கிற ஜீவபூத்தகா. இந்த லோக்கத்தில் யாரெல்லாம் நான் 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 நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா அபிமானத்தோடு இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் ஜீவபூத்தங்கள்னா உண்டான ஜீவராசிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்சமே, என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த ஜீவன் எப்படிப்பட்டவன்? சனாதனக, அனாதி காலத்திலிருந்து என்றும் இருக்கின்றவன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இந்த ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறான்? அபிமானத்தை அடைஞ்சிட்டானா? அபிமானத்தை அடைஞ்ச மாத்திரத்தில் நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு கர்மங்களை பண்ணுறான். கர்மத்தை பண்ணதுக்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அபிமானத்தோட இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா வேற ஒரு சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா போகம் பண்ணுறதுக்கு இந்த சரீரத்தை விட்டு அடுத்த சரீரத்துக்கு போகுது. அப்படி அடுத்த சரீரத்துக்கு போகும்போது எதை எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னா மனசுன்னு 6வது இந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 ஞானேந்திரியத்தோடு சேர்ந்து ஒரு மனசை சேர்த்தீங்கன்னா 6வது இந்திரியமா மனசு, கூட இந்திரியங்கள் 5, மொத்தம் 6 ஐட்டங்களோட பிரகிருதிஸ்தானி கரிஷதி. இந்தந்த அந்தந்த காது, கண்ணு, மூக்கு, வாயின்னு அந்தந்த கோலகம், இதுக்கு பேர் பிரகிருதின்னு பேர். இந்த கண்ணுல கண்ணிந்திரியம் இருக்கு, காதுல காது இந்திரியம் இருக்கு, மூக்குல மூக்கு இந்திரியம் இருக்கு. அந்தந்த இடத்துல இருந்து அந்த ஜீவாத்மாவோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்னது இந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது இந்த ஜீவாத்மா என்ன பண்றான்? கர்ஷதி. இவைகளை எல்லாத்தையும் ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிட்டு இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? போக்தா, கர்த்தான்னு நினைக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இந்த சரீரத்திலிருந்து இந்த இந்திரியங்களை எடுத்துக்கிட்டு அடுத்த சரீரத்துக்கு செல்கின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு வந்து பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். 2 வாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தில் சொல்லியிருந்தார். 2 வாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து முன்னாடி நம்ம சம்சாரத்தை சொல்லும்போது மாயா அப்படின்னு சொல்லிட்டோம். கனவுக்கு சமானம், மாயாக்கு சமானம் அப்படின்னு. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா 2 வாதம் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசவாதம், இன்னொன்று வந்து அஜாதவாதம். முக்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாதம்னா அஜாதவாதம். இதே வந்து உத்தம அதிகாரியா இருக்கிறவனுக்கு சொப்பன மாதிரி இது தெரியுது, இது தெரியுது, இது தெரியுதுன்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆபாசவாதம். தங்கத்துக்கு மேல நகை தெரியுது அப்படின்னா அது ஆபாசவாதம். மண்ணுக்கு மேல சட்டிப்பானை தெரியுது அப்படின்னா அது ஆபாசவாதம். அது யாருக்கு? சொப்பன மாதிரி இந்த உலகம் அப்படின்னு யாரு கர்மயோகம் பண்ணி உபாசனையும் நல்லா பண்ணவன் சித்தத்துல வந்து ஒரு லேயரை போட்டுட்டு இந்த கண்ணாடியை பார்க்கறான், இதெல்லாம் அவனுக்கு சொப்பன மாதிரி தெரியுது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரின்னு பேர். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசவாதம், டிட்டாச்மெண்ட்டாக இருக்கான், எல்லாம் சொப்பன மாதிரி. அதுக்கு அடுத்தது நீங்களோ நானோ இருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் எந்த வாதம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் பிரதிபிம்பவாதத்தில் நம்ம இருக்கோம். ஆச்சாரியர் பாஷ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஜலசூரியக சூர்யாம்சோ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஜலசூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தில் நிறைய சூரியனை பார்க்குறோம். 10 பானையை 100 பானையை வச்சு அதுக்குள்ளார தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணியில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சூரியன் என்ன பண்ணுவான்? ரிஃப்ளெக்ட் ஆவான். இப்போ நான் கேட்குறேன், இந்த 100 பானையிலையும் தெரிகிற சூரியன் யாரோட அம்சம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அந்த மேலே இருக்கிற ஒரு சூரியனோட அம்சம்தான் இங்கே 100 பானையிலையும் பிரதிபிம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பானையை டொம்னு போட்டு உடைக்கிறேன். உடைச்ச மாத்திரத்தில் அந்த சூரியன் ஜலசூரியன் எங்கே போவான் அப்படின்னு கேட்டினா, அந்த ஜலத்தில் பிரதிபிம்பிச்ச சூரியன் அந்த ஒரிஜினல் சூரியனையே சென்றடைவான். அதென்ன சொல்லுவோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல தேகம் பானை, சூக்ஷ்ம தேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, அந்த சூக்ஷ்ம தேகம் தான் ஜலம். இப்போ ரிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூக்ஷ்ம தேகத்தில் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அடுத்தடுத்த தேகம் மாறி போகிறோம் அப்படின்னும் போது ஒரு பானையில் இருக்கிற ஜலத்தை இன்னொரு பானைக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி தேகம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் சூக்ஷ்ம தேகம் அப்படியே கண்டினியூஸாக ஆதி காலத்திலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பானையில் இருக்கிற தண்ணியை வந்து பானை லீக் ஆகுது சுவாமி அப்படின்னா, பானை லீக் ஆகுதா, இனிமேல் இந்த பானை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த பானையில் இருக்கிற தண்ணியை வேற ஒரு புது பானைக்கு மாற்றிட்டு இந்த பானையை தூக்கி உடச்சி போட்டுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு பானை மாதிரி இருக்கிற தேகத்துக்கும் சூக்ஷ்ம தேகம் டிராவல் பண்ணிக்கிட்டே போகுது. இந்த சூக்ஷ்ம தேகத்தில் தண்ணி மாதிரி இருக்கிற சூக்ஷ்ம தேகத்தில் அந்த பிரதிபிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யத்தோட பிரதிபிம்பம் உண்டாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே எத்தனை ஜீவராசிகள் எறும்புலேருந்து ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் யாரெல்லாம் நான் இந்த தேகத்தில் இருக்கிறோமோ நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்ப சூரியன் மாதிரி. யாரோட அம்சம் அப்படின்னா ஒரிஜினல் சூரியனோட அம்சம்தான் பிரதிபிம்ப சூரியன். அதே மாதிரி இந்த சைத்தன்யம் பிரம்மத்தோட அம்சம்தான் நம்ம எல்லாரும். அதனால நம்ம எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிதாபாசன் அப்படின்னு பேர். ஜீவர்களுக்கு என்ன பேர், ஆபாச ஜீவன், சைத்தன்யத்தோட ஆபாசம் அப்படின்னு பேர். இது ஒரு வாதம் சொல்லியாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் தண்ணியை எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்தாம தண்ணியை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிட்டீங்களோ என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுமா? உண்டாகாது. பானையும் உடஞ்சி போச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியையும் எடுத்து கொட்டியாச்சு. அதே மாதிரி எவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேகாதிகள்லையும் ஆப்ஜெக்ட் பண்ணி இது நான் இல்லைன்னு நேர்த்தி பண்ணுறாங்களோ, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அதே மாதிரி சூக்ஷ்ம தேகமும் நான் இல்லை அப்படின்னு நேர்த்தி பண்ணி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த சூரியன் தான் அப்படின்னு அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் எப்போ அந்த கான்சியஸ் ஒரிஜினலையே பார்த்து சதா அதிலேயே நிலை பெறுதோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் திரும்ப வருவதில்லை. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம, எதை அடைந்து திரும்ப வருவதில்லையோ அதுதான் என்னுடைய பரம பதம் அப்படின்னு மந்திரத்தில் சொல்லப்பட்டது. இதுக்கு அடுத்தது வேற ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரியார் சொன்னார். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாசத்தை பார்த்துங்க, ஆகாசம் ஒன்று தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 பானை வச்சோம் அப்படின்னா 10 பானையிலையும் தனித்தனியாக கட்டாகாசம் இருக்கும். அப்போ எப்போ நீங்கள் பானையை உடைக்கிறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசம் என்ன ஆகிடும், அந்த கட்டாகாசம் மகாகாசத்தோட ஒன்றிணைந்து விடும். அதே மாதிரி தான் இந்த ஜீவனா இருக்கிறவன் பரமாத்மாவோட அம்சம். அப்போ நம்ம அபிமானத்தை விட்டுட்டோம் அப்படின்னா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமாயிடுவோம். எது வரைக்கும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணாமல் பற்றுதலோடு இருக்கிறோமோ அது வரைக்கும் ஜீவனா நம்ம இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாதத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவச்சின்ன அவச்சேதவாதம் அப்படின்னு பேர். கட்டாகாசம் மகாகாசத்தை சொல்லும்போது அதே நேரத்தில் பிரதிபிம்பத்தை சொன்னீங்கன்னா பிரதிபிம்பவாதம்னு பேர் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. இந்த ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது என்ன பண்ணுறான், இந்த இந்திரியங்களையும் மனசையும் கவர்ந்து இழுத்து கொண்டு போகின்றான் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ ஆச்சாரியர் 8வது ஸ்லோகத்தில் சொல்றார், ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ கிரஹீத் வைதானி சஞ்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத் ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ கிரஹீத் வைதானி சஞ்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத். ஷரீரம் எத அவாப்னோதி, இந்த ஷரீரத்திலிருந்து வேறு ஒரு ஷரீரத்தை எப்பொழுது அடைகின்றானோ, கர்மா முடிஞ்சு போச்சு. இந்த ஷரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா முடிஞ்சு போச்சு, அடுத்த சரீரத்துக்கான பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2 காரியம் நடக்கும். என்னது, இந்த சரீரத்திலிருந்து கிளம்பணும், அடுத்த சரீரத்தை அடையணும். யச்ச அபி உத்கிராமதி,
எப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்திலிருந்து உத்கிரமணம் அப்படின்னா சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்புதல். எப்போ பார்த்தீங்கன்னா ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியவன் இந்த தேகத்திலிருந்து வெளியில கிளம்புறானோ, பானையிலிருந்து வேற ஒரு பானைக்கு ஜலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ, ஒரு பானையில் இருக்கிற ஜலத்தை இன்னொரு பானைக்கு மாத்துறோம். அதே மாதிரி இந்த சரீரம்ன்றது ஒரு பானை, இந்த சரீரத்தில் இருக்கிற சூக்ஷ்ம தேகம் அந்த தண்ணி மாதிரி ஜலம் மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜீவன் இங்கிருந்து கிளம்புறான். கிளம்பும் போது என்ன ஆகுறான், அடுத்த சரீரத்தை, சரீரம் எது அவாப்புனோதி, எப்பொழுது வேறு ஒரு சரீரத்தை அடைகின்றானோ இந்த சரீரத்திலிருந்து கிளம்பி, அப்ப அவன் என்ன பண்றான், இந்த சரீரத்திலிருந்து கிளம்பும் போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுவோம், பிரஷ்னோபனிஷத்து சொல்லுது, மந்திரம் சொல்லுது. பிரஷ்னோபனிஷத்துல படைக்கும் போதே பகவான் என்ன பண்றார், படைக்கும் போதே சொல்றார், எது இந்த சரீரத்துல இருந்தா நான் இருப்பேனோ, எது இந்த சரீரத்தை விட்டு வெளியில கிளம்புனா நானும் கிளம்புவேனோ, அது மாதிரி ஒரு மீடியம் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பிராணனை சிருஷ்டி செய்தது. அப்ப நமக்கு தெரியுது, இந்த தேகத்திலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு ஆளோட தேகத்திலிருந்து பிராணன் வெளியில கிளம்புறதான் பார்க்குறோம். எல்லாரும் சொல்றோம் அவர் பிராணன் பிரிஞ்சிடுச்சு அப்படின்றோம், பிராணன் போயிடுச்சு அவருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பிராணன் போச்சு நம்ம சொல்றோமே, வெறும் பிராணன் மட்டும்தான் சொல்றோம். ஆனா வாஸ்தவத்தை அவர் போயிட்டாருன்றோமே. அப்ப அவர் போயிட்டாரா இல்ல பிராணன் போயிட்டாரா போட்டுறதான்னு நீங்க அடுத்த முறை கேள்வி கேட்கணும். யாராவது இறந்து போன மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, பிராணன் போயிடுச்சு அப்படின்னா அப்ப அவர் இருக்காரா ஜி அப்படின்னு கேளுங்க. பிராணன் போட்டோம், அவர் இருக்காரா சரீரத்துல அப்படின்னா அவரும் இருக்க மாட்டார், அவர் போயிட்டாரு ஜி. அப்ப பிராணன் போச்சா அவர் போயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணனும் அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் என்னது சேர்ந்து தான் இருக்கும். அப்ப பிராணன் போகுது அப்படின்றதுக்கு அர்த்தம், கண்ணுக்கு தெரிஞ்சது பிராணன் நமக்கு உணர முடியுது. ஆனா பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அந்த பிராணனோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளம்புது. அப்படி கிளம்பும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, சூக்ஷ்ம தேகம்னு சொல்லக்கூடிய 19 தத்துவங்களையும் என்ன பண்ணுது, கிரகணம் பண்ணிக்கிட்டு தன்னோட கூட எடுத்துக்கிட்டு கிளம்புது. கிரகீத்வா ஏதானி, அது என்ன பண்ணுது அப்படின்னா மனசையும் இந்திரியங்களையும் கவர்ந்து இழுத்து கொண்டு, மனசு மட்டும் இல்ல, வெறும் உபலட்சணம் இதெல்லாம் 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இதுக்கு பேஸா இருக்கக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள். அப்ப எத்தனை ஆச்சு, பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கிறதால தான் பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் இருக்கு. அப்ப பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மொத்தம் எத்தனை, 15. 15ஓட மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மொத்தம் 4. அப்ப 15 4 19 தத்துவங்களோட என்ன பண்ணும் இந்த ஜீவாத்மா, இந்த 19 தத்துவங்களையும் கவர்ந்து இழுத்து கொண்டு என்ன பண்றா, சம்யாதி அடுத்த தேகத்திற்கு நன்றாக சென்றடைகின்றான். அப்ப அடுத்த சரீரத்துல இந்த 19 தத்துவங்களோட இருக்கிற சூக்ஷ்ம தேகம் பிரவேசமாயிடுச்சு. இந்த சரீரத்துல இருந்து அடுத்த சரீரத்துக்கு போயாச்சு. எப்படி இவன் கவர்ந்து இழுத்துக்கிட்டு போறான் அப்படின்னு கேட்கும் போது, வாயுர் கந்தானி இவ ஆசையாத். எப்படி பாத்தீங்கன்னா நறுமணம் உள்ள புஷ்பத்திலிருந்து இந்த வாயு என்ன பண்ணுது, மகாவாயு வீசும் போது அந்த பூந்தோட்டத்தில் இருக்கிற காத்தெல்லாம் என்ன பண்ணுது, அந்த பூக்களோட ஸ்மெல்லை எடுத்துக்கிட்டு அப்படியே வருதோ. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா செண்பகம் மரம், நல்ல வாசனை. நேற்று ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை. நான் சுவாமிக்கு பறித்து வைக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டினா, அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாசனையினால் இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் போகட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். நல்ல பூ, நிறைய பூ பூக்குது, செண்பகப்பூ. என்ன ஸ்மெல் தெரியுங்களா? யார் கொண்டு வரா, அந்த செண்பகப்பூவில் இருக்கக்கூடிய வாசனைய இந்த காற்று எப்படி கவர்ந்து இழுத்து எல்லா இடத்துக்கும் தாம் போற இடத்துக்கெல்லாம் கொண்டு போகுதோ, அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவானவன் என்ன பண்றான், இந்த சூக்ஷ்ம தேகத்தை கவர்ந்து இழுத்துக்கிட்டு அடுத்த தேகத்துக்கு போயிட்டே இருக்கான். தேகங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, ஜீவாத்மாவும் இந்த சூக்ஷ்ம தேகமும் மாறாம இருக்கு. சொல்லியாச்சு. 9வது ஸ்லோகம் சொல்லுது, எதெல்லாம் போகுது, எதெல்லாம் வச்சு ஜீவாத்மா அனுபவம் பண்றான் அப்படின்னு கேட்டா 9வது ஸ்லோகம் சொல்லுது, ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவதே. ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவ ச
அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவதே. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவாத்மா யாரு? கர்த்தா போக்தான்றவன் தான் ஜீவாத்மா. இப்ப நான்ற அபிமானத்துக்கு, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு, ஜீவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், ஒரு விஷயத்தை போகம் பண்றதுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். இந்த ஜீவாத்மாக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்துக்கு பேஸ் எது அப்படின்னா பஞ்ச தன்மாத்திரைகள். பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் செய்யப்படுது. கூட வந்து அந்த கரணம் அனுபவம் பண்றதுக்கு அந்த கரணம் வேணும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ன்ற 4 தத்துவங்கள் வேணும். இதை வச்சுக்கிட்டு தான் இந்த ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஒவ்வொரு தேகத்திலையும் இருந்துகிட்டு அனுபவம் பண்றான், ஒரு கர்மத்தை பண்றான், அந்த கர்மத்தோட பலன்களை அனுபவம் பண்றான். அப்ப இந்த தேகத்திலிருந்து அடுத்த தேகம் போகும்போது அவனுக்கு என்ன ஆகும்? அந்த தேகத்திலேயே அனுபவம் பண்ணணும்ல, கர்ம பலனத்தை அனுபவிக்கணும். அதுக்காகத்தான் இவன் என்ன பண்றான், இந்த தேகத்தில் இருக்கிற அந்த 19 தத்துவங்களையும் எடுத்துக்கிட்டு அடுத்த தேகத்துக்கு போறான். அப்ப என்னெல்லாம் இருக்கு? ஒரு ஜீவன் வந்து போகம் பண்றதுக்கு என்னெல்லாம் இருக்கு? கண்கள், ஸ்ரோத்திரம்னா காது, சக்ஷுனா கண்கள், ஸ்பர்ஷனம்னா தோல் ஸ்பர்ஷம், அதுக்கப்புறம் ரசனம் அப்படின்னா டேஸ்ட் பண்ற நாக்கு, அதுக்கப்புறம் கிரானம் அப்படின்னா மூக்கு, ஸ்மெல் பண்ற மூக்கு. 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். இந்த 5 ஞானேந்திரியங்களும் எதை ஆதாரமா வச்சிருக்கு அப்படின்னா அதிஷ்டாய மனச்சாயம், மனதை வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமாக கொண்டு இந்த 5 இந்திரியங்களும் இருக்கு. கோஆர்டினேட்டர் மனசு. இந்த மனசை வச்சுக்கிட்டு அயம் ஜீவாத்மா, அயம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அயம்னா யாரு? ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவானவன் என்ன பண்றான்? விஷயான் உபசேவதே, விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பண்ணுகின்றான். கர்மத்தை பண்றான், கர்மத்தோட பலனை போகம் பண்றான். அப்ப நம்ம ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 19 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ஜீவாத்மா ஒவ்வொரு சரீரத்திலையும் இருக்கான். அதனால தான் இந்த சரீரத்தை விட்டு போகும்போதும் இந்த எல்லா திங்ஸையும் கொண்டுட்டு அடுத்த தேகத்துக்குள்ளார, எம்டியா இருக்கிற அந்த தேகம் ஸ்தூல தேகத்துக்குள்ளார இந்த சூக்ஷ்ம தேகத்தோடு அவன் பிரவேசம் பண்ணுகின்றான். எதுக்கு? போகம் பண்றதுக்கு, கர்ம பலனை போகம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகம் சொல்லுது. சொல்லுங்க. கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு செவிடா இருக்கலாம், ஒருத்தருக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், ஒரு காது கேட்காம இருக்கலாம், ஏதாவது இந்திரியங்களோட இது. அது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம பலனை போகம் பண்றதுக்காக தான் ஒவ்வொன்றும் ஃபெயிலியர் ஆகிறது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் விதவிதமான இந்திரிய சக்திகள் இருக்குல்ல, அது எல்லாமே கர்மத்தை போகம் பண்றதுக்காக அது ஃபெயிலியர் ஆகிடும். உங்களுக்கு கூட குறைய அதெல்லாம் இருக்கும். அப்போ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒன்று குறையா இருக்கிறது ஒன்று கூட இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்மப்பல போகத்துக்காக தான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் புஞ்சானாம் வாகுணான்விதம் விமூடா. புஞ்சானம் இருக்கணும், சம்ஸ்கிருதத்தில் தப்பு இருக்கு பாருங்க. சம்ஸ்கிருதத்தில் வந்து புஞ்சானாம்னு இருக்கு, ஒரு கால் எழுத்து தனியா இருக்கு. தமிழ்ல கரெக்டா இருக்கு, புஞ்சானம் இருக்கு. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வாகுணான்விதம் விதம் விமூடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷः. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வாகுணான்விதம் விதம் இல்ல விதம் அன்விதம் விமூடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷः. சரி, உள்ள இருக்கிற ஜீவாத்மாவை நம்ம அறியறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அறியறதே இல்லை. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்கிராமந்தம், இந்த தேகத்திலிருந்து வந்து கிளம்பி போகிற அந்த ஜீவனையோ அல்லது ஸ்திதம் வாபி, இந்த தேகத்துல இந்த ஜீவாத்மா இருக்கும் போதோ, அது மட்டும் இல்லாம புஞ்சானம் வா, இந்த எல்லா போகத்தை பண்ணும் போதும் குணான்விதம் 3 குணங்களோடு கூடியிருக்கின்ற இந்த ஜீவாத்மாவை என்ன பண்றது இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விமூடாக, முட்டாள்கள், ந அனுபஷ்யந்தி, பார்ப்பதில்லை. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கான ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா.
எப்பெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப பார்க்கப்படும் பொருள் வேற, நான் வேறன்னு உங்களுக்கு உண்டாகும். நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற. நான் பார்க்கிறேன், அதனால பார்த்தீங்கன்னா பார்க்கப்படும் பொருள் நான் இல்லை. நான் பார்க்கிறேன், என் கண்ணு நான் பார்க்கிற கண்ணாடியில் இந்த கேமராவில் பார்க்குறேன், இந்த கண்ணு நான் இல்லை, இந்த மூக்கு நான் இல்லை, இந்த ஸ்கின்னு நான் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை. நான் பார்க்கிறேன், அதனால நான் மனசு இல்லை. நான் பார்க்கிறேன் என்னோட புத்தியை, அதனால புத்தி நான் இல்லை. என்னோட சுவாசத்தை நான் பார்க்கிறேன், நான் சுவாசம் இல்லை. இப்படி ஒவ்வொன்றுத்தையா பார்க்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்கிறதையும் பார்க்கப்படுகின்றவனையும் பிரித்து பிரித்து திருஷ்டா திருஷ்யத்தை பிரித்து பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் பார்க்குறேன், என்ன கேமராவில் 2 கேமராவில் தெரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவன் யார், இவன் ஒரு வேஷம் போட்டிருக்கானே, தாடிலாம் வச்சுருக்கான், காவி விட்டு வஸ்திரம் போட்டிருக்கான், திரிபுன்றம் போட்டிருக்கான், சன்னியாசி வேஷத்தில் இருந்துக்கிட்டு ஒருத்தன் பாடம் பேசிக்கிட்டு இருக்கான், இவன் யார் இவன் அப்படின்னு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் பார்த்தீங்கன்னா என்னென்னா விலகி இருந்து நான் பார்க்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா போகம் பண்ணும் போதும், அதே மாதிரி இந்த தேகத்தில் இருக்கும் போதும், இந்த தேகத்தை விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பும் போதும் 3 குணங்களோட நம்ம சேர்ந்து இருக்கோம். இந்த காரியங்கள் எல்லாம் 3 குணங்களோடு நடக்குது. நான் செய்யவில்லை, நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் பார்த்தீங்கன்னா பார்க்கிறவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இதான் எஜுகேஷன். இப்போ நமக்கு 13வது சாப்டர்லேருந்து இதான் நம்ம பண்ணுறோம். ஆனால் யாருக்கு நல்ல ஆச்சாரியார் கிடைக்கலையோ, யார் முயற்சி பண்ணலையோ, யார் பார்த்தீங்கன்னா பிரயத்தனம் பண்ணாமல் இருக்கோமோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா விமூடா நானு பஷ்யந்தி. விமூடர்கள் அப்படின்னா பிரித்து பார்க்காத முட்டாள்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆத்மாவை பார்க்கின்றவனை பார்ப்பதில்லை. பஷ்யந்தி ஞான சக்ஷுஷக, யார் பார்த்தீங்கன்னா ஞானக்கண்களோடு இருக்கிறார்களோ அவர்கள் பார்க்கின்றார்கள். ஞானம்னா என்னது? வேற ஒன்றும் இல்லை. க்ஷேத்திரஜயோர் விபாக ஞானம் எத்தது ஞானம் மதம் மம. ஆச்சாரியார் சொல்லும் போதே சொல்றார், இந்த க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் எவன் பிரிச்சு பார்க்கிறானோ அந்த ஞானம்தான் ஞானம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்க்கறது, எல்லாத்தையும் ஒப்பீனியன் இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் பாருங்க, வெளியில போகிற லாரி பஸ் எல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் என்னோட இந்திரியத்தை பாருங்க, என்ன நடக்குதோ அது குறையோ கூடலோ எப்படி இருந்தாலும் இந்திரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மனசை கண்ண மூடி உட்கார்ந்துட்டு பார்த்தீங்கன்னா மனசை பார்த்துக்கிட்டே இருங்க. மனசுல எந்த விருத்தி வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஆப்ஜெக்ட்னு ஆப்ஜெக்டை பார்த்துக்கிட்டே இருங்க. மனசுக்கு ரியாக்ஷன் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் புத்தியை பாருங்க. சில சமயம் புத்தி ஷார்ப்பா இருக்கும், சில சமயம் டல்லா இருக்கும், எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்குற மாதிரியே பிராணனையும் பார்த்துக்கிட்டே இருங்க. பிராணனையும் பார்த்தீங்கன்னா சுவாசத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு. அப்போ இது மாதிரி எல்லாத்தையும் பார்க்குற ஹேபிட்டை கொண்டுட்டு வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஞானக்கண்கள் அப்படின்னு பேர். ஞானக்கண்கள் என்னது? திரஷ்டாவனும் திருஷ்யத்தை திருஷ்யன்னும் யார் பார்க்கிறானோ அவன் தான் ஞானி புருஷன். பிரிச்சு பார்க்கறது. அந்த கண்களை, ஞான கண்களை உடையவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆத்மாவை, உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறார்கள். எப்ப பார்க்கறாங்க? இப்ப பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப சரீரத்துல இருக்கும் போதே இந்த பிராக்டிஸ் பண்ணணும். இந்த சரீரத்துல இருந்துகிட்டு நம்ம போகத்தை பண்ணும் போதே, விஷயங்களை போகம் பண்ணும் போதே பார்க்கணும். இப்ப நான் சொல்றேன்ல, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த பேசுறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் பண்ணல. யாரோ ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு. யார் பண்றா பின்னாடி? 3 குணங்கள் பண்ணுது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 காரியத்தையும் 3 குணங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் பண்ணுது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பார்க்கிறவர்கள் என்னவாங்க? இருக்கும் போதும் இங்க போகம் பண்ணும் போதும் 3 குணங்களோடு சேர்ந்து இதெல்லாம் இருக்குன்னு பார்க்கிறவன் உத்கிரமணம் நடக்கும் போதும் சரீரத்திலிருந்து அப்பவும் என்ன பண்ணுவான்? பார்க்கிறவனா இருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா புத்திசாலி பார்க்கிறார்கள், முட்டாள்கள் பார்த்தீங்கன்னா விவேகம் இல்லாததுனால இந்த ஆத்மாவை பார்ப்பதில்லை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு என்ன சுவாமி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குவாலிட்டி வேணும்ல. 11வது ஸ்லோகத்தில் சொல்றார், யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானஹ
நைனம் பஷ்யந்த்யசேதசஹ யதந்தோ யோகினஸ்சைனம் பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானக நைனம் பஷ்யந்த்யசேதசஹ. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். யதந்தோ யோகினஸ்சைனம், இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யத்ரோ பரமதே சித்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 6:20 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. யார் யோகி ஆகணும், இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அடையிறதுக்கு யோகி ஆகணும். யோகி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், எத்திர உபரமதே சித்தம். நீங்கள் பார்த்து 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நின்று போயிடும். பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சாங்கியகாரிக்கா சொல்லுது, எதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ பிரகிருதி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாலாம், சுருங்கிடுவாலாம். எப்படி வயசு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணின ஏஜில் ஒரு 13, 12, 13 வயசு 14 வயசு பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கூச்சப்படுவாங்கல்ல, கூச்சம் வந்துடும், பார்வையிலே வராமல் போயிடுவாங்க. அப்படியே சாங்கியகாரிக்கா சொல்லுது, சுகுமார தரம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க பிரகிருதி வேலை செய்யாது. இப்போ நான் காலையில் பார்த்தீங்கன்னா தடுமாறி நின்னும் பார்த்தீங்களா, பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எச்சகிஞ்சி ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சுரூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகன் வார்த்தை வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இம்மிடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பூத்த நாராயணர் பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நான் ஞாபகப்படுத்துறது. அந்த பூத்தம் அப்படின்ற வார்த்தையை நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் டக்குன்னு ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத்தம்னு நான் நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் போச்சு. நான் சொல்லிகிட்டு இருக்கேன், பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோன்றது கூட எனக்கு தெரியாமல் போச்சு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற காரியம் என்ன ஆகிடும், ஸ்ட்ரக் ஆகிடும். நீங்கள் எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுல கவனம் கொடுக்குறீங்களோ காரியம் நடக்காது சுவாமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ற காரியம் நின்று போயிடும். உங்களுக்கு திங்கிங் எல்லாம் நின்று போயிடும். வெளியில் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பார்க்க 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 காரியங்கள் கம்மியாயிட்டே போகும். நீங்கள் மனசை பார்க்க 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 மனசில் இருக்க தாட் வந்து கம்மியாயிட்டே போகும். ஒரு டைமில் என்ன ஆகும், நீங்கள் பார்த்து 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 அட்வான்ஸ் ஆகும்போது இந்த சித்தத்தில் இருக்கிற எல்லா தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிவிடும். இன்னைக்கு நல்ல ஒரு சங்கர்ஜி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் கூட்டார்த்த தீபிகாவிலிருந்து. ஆத்மாக்கார விருத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவிகல்பம் உச்சியதே. ஆத்மாக்காரம்னா என்ன அர்த்தம்னா, நான் பார்க்குற ஒரு தாட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை படித்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாட் இருக்குது. அதெல்லாம் சவிகல்பம் அப்படின்னு பேர். எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தாட்டும் நீங்கி போய் உங்கள் சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாகாரமாக ஆகுதோ, சித்தமே பிரம்மாகாரமாக ஆச்சு அப்படின்னா நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர். அங்கே எந்த கல்பனையும் இல்லை. அந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மானுபூதி அப்படின்னு பேர். சித்தமே பிரம்மாகாரமாக மாறுறது, சித்த விற்பி இல்லை, அங்கே விற்பி சூன்யமாயிடுறது. அதுக்கு பேர் வந்து இதில் வந்து கீதால சொல்லுது, எத்தனை உபரமதே சித்தம். எல்லா தாட்டும் நம்ம ஏற்கனவே யோகம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசி தாட் எது, சரம விற்த்தின்னு பேர். அதுக்கு பேர் இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு அந்நியதாக்கியாதி. சித்தத்தையே ஆப்ஜெக்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுவோ அதுதான் லாஸ்ட் தாட். அதுவும் இல்லாம போச்சு அப்படின்னா சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் அதுதான் இங்க சொல்லும்போது சொல்லுது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக சேவையினால இந்த சித்த விற்த்திகள் எல்லாம், யோக சேவைன்னு பார்க்கிற சேவை தான், பார்க்கிறது தான். பார்த்து 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 மனசில் இருக்கிற தாட்டெல்லாம் நெகேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது பொய் திருஷ்யம், பொய் திருஷ்யம்னு ஒரு டைமில் எம்டி ஆகிடும். எத்திரச்ச ஏவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யத்தி பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. அப்படியே இந்த ஸ்லோகத்தோட இது அப்படியே வெர்ஷன் அங்கே இருக்குது. 6:20 நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு இங்கே வந்துருங்க, யதந்தோ யோகினஹா. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோகிகளாக இருக்காங்களோ, முயற்சி பண்ணுற யோகிகள். எந்த முயற்சி, சதா காலமும் பார்க்கறதையே வைக்கிறது. பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் முதல்ல பார்க்க முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜபானுஷ்டானம் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியம் உண்டாகிறதுக்காக கொஞ்சம் பிராணாயாமத்தை பண்ணுறோம். கர்மயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பண்ணுறதெல்லாம் கர்மயோகம் பண்ணுறோம். அப்போ இறங்குனா கர்மயோகத்தை பண்ணணும், கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராணாயாமத்தை கொஞ்சம் டெய்லி அபியாசம் பண்ணணும், ஜபத்தை பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா பார்க்குற சாமர்த்தியத்தை உண்டு பண்ணும்.
இந்த பார்க்க 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 முயற்சி செய்கின்ற யோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆத்மனி அவஸ்திதம் பஷ்யந்தி ஏனம், இந்த தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹிருதயத்தில் இருக்கிற அந்த ஆத்மாவை என்ன பண்றாங்க இந்த யோகிகள் முயற்சி செய்கின்றவர்கள் பார்க்கின்றார்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்கின்ற யோகிகள் இந்த உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறார்கள். அதுக்கு ஆப்போசிட்டா யதந்தோ அப்பியகிருதாத்மானக, ஆனா வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்கின்றவர்களாக இருந்தாலும் கூட யாரோடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா பரிபக்குவம் அடையலையோ கர்மயோகத்தினாலையும் இந்த உபாசனையினாலும் பகிரங்கம் அந்தரங்கம்னு பேரு, இந்த 2 சாதனங்களால அக்ருதாத்மானகன என்ன அர்த்தம், ஏகாகிர சித்தத்தையோ அடையாதவர்கள், நல்ல பியூரிஃபை ஆகாதவர்கள், காமக்ரோதங்களை நீக்காதவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள சித்தத்துக்கு என்ன பேரு, அக்ருதாத்மானகன் பேர். இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணாதவங்க வெறும் பாடத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ என்ன மாடர்ன் சொசைட்டி என்ன பண்ணியிருக்கு, உட்கார விடலை. புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தினால இன்டெலெக்சுவல்னால என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் யோகி ஆகலை அப்படின்னா உங்களோட சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, கர்மயோகம் பண்ணலைன்னா யோகி இல்லை. அதுக்கப்புறம் உபாசன யோகம் பண்ணலைன்னா சித்த ஏகாகிரம் கிடைக்காது. இந்த 2ம் பண்ணலை அப்படின்னா உங்களோட சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டாகவே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும், ஏனம் பஷ்யந்தி அச்சேதசக, இவங்க என்ன பண்றாங்க, புத்தி இல்லாதவர்கள் இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆத்மாவை உள்ளிருக்கின்ற ஆத்மாவை பார்ப்பதில்லை. அப்ப பார்க்கணும்னா பகிரங்க சாதனம் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனம்ன்ற உபாசனையை எடுத்துக்கணும், பகிரங்க சாதனமா இருக்கிற கர்மயோகத்தை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தத்துவ விசாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத் சாதனம், இதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக சிரவணத்தை நல்லா பண்ணுங்க, மனநத்தை நல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தில் 100% பார்க்குற வேலை மட்டும்தான். 24 மணி நேரமும் பார்க்கறதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யோகியார் இருந்தீங்கன்னா இந்த ஆத்மாவை, உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆத்மாவை பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லிச்சு. வெறும் கிரந்தத்தில் தேடிக்கிட்டு இருந்தீங்க, அப்போ உங்கள் சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபை ஆகாது. என்னதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருந்தாலும் அந்த ஆத்மாவை தரிசனம் பண்ண முடியாது. எங்கள் ஆச்சாரியார் சொல்லுவார், ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று ரிஷிகேஷில் ஒன்று பண்ணோம், இந்தியன் ஃபிலாசபியும் கேண்ட் ஃபிலாசபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 250-300 பேரை இன்வைட் பண்ணியிருந்தோம். எங்கள் ஆச்சாரியார் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ், எல்லா யூனிவர்சிட்டியிலேருந்தும். நம்ம சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 இருக்கும் யூனிவர்சிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லா யூனிவர்சிட்டியிலேருந்தும் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எங்கள் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாதவங்கன்னு, என்ன சாமி சொல்கிறீங்க, எல்லாம் பெரிய பெரிய நான் அப்போ சின்ன பையன், என்ன சாமி எல்லாம் பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் ஆச்சு. பரத் ஜுன்ஜுன்வாலான்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய ஸ்காலர். அவர் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பரத் ஜுன்ஜுன்வாலா, பெரிய ஜெர்னலிஸ்ட்டு, சரியான முட்டாள் அப்படின்னாரு. என்ன சாமி முட்டாள், இவங்க எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க, இன்டெலெக்சுவலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடைஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க. இன்டெலெக்சுவலெல்லாம் ஒன்றும் அடையவே முடியாது. இன்டெலெக்சுவலை வச்சுக்கிட்டு நீங்கள் அடையணும்னா பின்னாடி பேக்ரவுண்ட் என்னென்னா உங்கள் சாதனா இருக்கணும். அனுஷ்டானம் இல்லாத நீங்கள் வெறும் புத்தக அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பார்க்க கூடாது. அதான் இந்த ஸ்லோகம் ரொம்ப கிளியராக இருக்குது. கிருதாத்மானகனா இந்த அந்த கரணத்தை வந்து பியூரிஃபை பண்ணியிருக்கணும், சித்தம் ஏகாகிரத்தை அடைஞ்சிருக்கணும். அப்படி அடைஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஞானத்தினால ஆத்மாவோட தரிசனம் உண்டாகும். தெளிவாக சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 12வது ஸ்லோகம் சொல்லுது, யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். ஒருத்தனுக்கு அனுபூதி ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபூதி ஆன நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6வது சாப்டரில் 29, 30, 31 3 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாத்ம பாவத்தை சொல்லுது. 29, 30, 31 3 ஸ்லோகம் 6வது அத்தியாயத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் நம்ம பாடம் படிச்சுக்கிட்டு இது எல்லாம் நான் தான் அப்படின்னு நீங்கள் பாவம் பண்ணாலும் அது நடக்காது. ஒரு வாட்டியாவது நம்ம அந்தராத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மாவோட தரிசனம் நமக்கு உண்டாகணும். அப்படி உண்டாயிடுச்சுன்னா என்ன ஆகும், எல்லா இடத்துலையும் பரமாத்மாவை பார்க்க ஆரம்பிப்பீங்க.
எல்லா இடத்துலையும் பகவான் தான் இருக்காருன்ற பார்வை வரும். அந்த சர்வாத்ம பாவத்துக்காக 12, 13, 14, 15 4 ஸ்லோகங்கள்ல சர்வாத்ம பாவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அனுபூதிமான்களுக்கு மட்டும்தான் இந்த சர்வாத்ம பாவம் பேதம் இல்லாம எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனை பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகும். ஈஸ்வரன் எங்க இருக்கார் சொல்லும் போது எத் ஆதித்யகதம் தேஜகா, இந்த ஸ்லோகம் சொல்லுது, எது சூரியனில் பிரகாசிக்கின்றானோ, எவன் அந்த சூரியனில் பிரகாசிக்கின்றானோ, தேஜக, தேஜகன பிரகாசம், எத் ஜெகத் பாசயதே கிலம், எந்த சூரியன்ல இருந்துகிட்டு இந்த பிரகாசம் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த உலகத்தையும் பிரகாசிக்கின்றானோ, எச்சந்திரமசி, எந்த பிரகாசம் சந்திரன்ல இருந்துகிட்டு ராத்திரிலாம் ஃபுல்லா இந்த உலகத்தை பிரகாசிக்கின்றதோ, எச்ச அக்னவ், எது அக்னியில இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா அக்னி பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கின்றதோ, தத் தேஜோ, இந்த மூணுத்திலையும் இருக்கிற பிரகாசம் என்னது அப்படின்னா மாமக்கம் வித்தி, என்னுடையது என்று அறிந்து கொள். இப்ப நமக்கு படிக்கும் போது நம்ம இப்போ சர்வாத்ம பாவத்துக்காக படிக்கிறோம், இதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. அனுபூதி நிலையில இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சர்வத்திலையும் பார்த்தீங்கன்னா பகவானையே பார்ப்பான். நம்ம டெய்லி படிக்கிறோம், எச்ச கிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக அப்படின்னு டெய்லி படிக்கிறோம். ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா அனுபூதி ஆச்சா அப்படின்னா இல்லை. நம்ம கல்டிவேட் பண்ணலாம், ஒவ்வொருத்தருக்கு பாவனா சக்தி இருக்கும், இதுல பகவான் இருக்கார், இதுல எவ்வளவு பண்ண முடியும், பண்ண முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிக்க வேணாம், கண்ணாடியை பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டுக்கிட்டா போதும். கருப்பு கண்ணாடி போட்டால் எல்லாம் கருப்பாக தெரியும், பச்சை கண்ணாடி போட்டால் பச்சையாக தெரியும். அதே மாதிரி இந்த ஞான கண்கள் ஒருத்தருக்கு அனுபூதி உண்டாயிடுச்சுன்னா, பிரம்மானுபூதி உண்டாச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் பிரம்மமாவே பார்ப்பான். அப்ப அந்த பிரம்மமா பார்க்கறதுல முதல் ஸ்லோகம் சொல்லுது, ஆதித்யனில் எவன் எந்த பிரகாசம் இருக்கோ, சந்திரனில் எந்த பிரகாசம் இருக்கிறதோ, அக்னியில் எந்த பிரகாசம் இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் சத்துவகுணத்தோட பிரபாவத்தினால பிரகாசிக்கின்றதோ அந்த எல்லா பிரகாசமும் என்னுடையது என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. மீதி இருக்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. சாதனங்கள் தான் முக்கியம், சாதனமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதனால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும். கைவல்ய நவநீதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் அது. ஒரு சாதனம் வேணும், சாதனம் இல்லாமல் ஒன்றை பார்த்தீங்கன்னா அடைய முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை நல்லா பண்ணுங்க, சித்தசுத்தி நல்லா உண்டாகட்டும், உபாசனையை நல்லா பண்ணுங்க, சித்த ஏகாகிரம் உண்டாகட்டும். சூக்ஷ்ம வஸ்துவை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மமான இந்த புத்தி வேணும், பியூரிஃபையான புத்தி. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்டலெக்சுவல் நாலேஜை வச்சுக்கிட்டே நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறோம். சம்ஸ்காரம் செய்யப்படாத புத்தியினால் பார்க்க முடியாது. அப்போ சைமல்டேனியஸாக என்ன பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே வாங்க, நிஷ்காமியமாக உபாசனையை பண்ணிக்கிட்டே வாங்க. அறிவோம்.